முக்கிய செய்தி. தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான நடைமுறை வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைப்பில் இணைக்கிறார். சாமுவேல் எபினேசர், தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான அனுமதி மற்றும் இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோகன், இன்று தமிழக அரசு சார்பில் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நடத்த வழிகாட்டு நெறிமுறைகளானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த ஜல்லிக்கட்டு நடத்துபவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் முன்கூட்டியே அனுமதி பெற வேண்டும் என்றும், அதே போல ஜல்லிக்கட்டு நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என்றால் கடைசி நேரத்தில் அவர்கள் இந்த ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான மனுவை கொடுத்தால் ஏற்கப்படாது எனவும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகளானது தமிழ்நாடு அரசு சார்பில் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக விலங்குகள் சட்டத்தின் கீழ் தமிழ்நாடு சட்ட திருத்தத்தின் படி ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி முதல் மே மாதம் வரை இந்த தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு நிகழ்வுகளானது மஞ்சு விரட்டு, வடமாமாடு மற்றும் எருது விடும் விழா என உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடத்தப்பட்டு வருகிறது. இதில் 2017 மற்றும் விலங்குகள் மீதான வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின்படி ஜல்லிக்கட்டு நடத்தாமல், அதாவது ஜல்லிக்கட்டு நடத்த 2017ஆம் கால்நடை பராமரிப்பு ஒப்புதலோடு தான் இந்த ஜல்லிக்கட்டானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தற்பொழுது தமிழ்நாடு அரசு சார்பில் ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியரிடம் அனுமதி பெற வேண்டும். அதே போல தமிழ்நாடு விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் 2017 பிரிவு 3A கீழ், அதாவது இந்த சட்டத்தின் கீழாக அவர்கள் அனுமதியானது பெற்றிருக்க வேண்டும். அதே போல தமிழ்நாடு விலங்குகள் வதை தடுப்பு சட்டத்தின் கீழ் ஒப்புதல் பெற்றிருக்க வேண்டும் என்றும் அறிவுரையானது பெற்றிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அதாவது காளைகளுக்கு தேவையான வலி மற்றும் கொடுமைகளை தவிர்த்தல் தொடர்பான விஷயங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாடுபிடி வீரர்கள் யாரும் காளைகளை கொடுமைப்படுத்தக்கூடிய அளவில், அதாவது இந்த ஜல்லிக்கட்டு நிகழ்வின் போது ஈடுபடக்கூடாது எனவும், ஈடுபட்ட அவங்க நடவடிக்கையானது எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அதிகாரப்பூர்வ ஜல்லிக்கட்டு குழுக்கள் தான் இந்த ஜல்லிக்கட்டில் பங்கு பெற வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல பங்கு பெறுவர்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்றும் இந்த ஜல்லிக்கட்டு குழுவின் சார்பாக யாரெல்லாம் வீரர்கள் பங்கு பெறுகிறார்களோ அவர்களுக்கு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பான விழிப்புணர்வு, அதேபோல காளைகளை எவ்வாறு அடக்க வேண்டும் தொடர்பான விழிப்புணர்வானது முன்கூட்டியே அறிவிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் இந்த முன் ஏற்பாடுகள் அனைத்தும் முன்கூட்டியே மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு இந்த தேதி குறிப்பிட்டு மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் அனுமதியானது வழங்கப்பட வேண்டும் என்றும், அதே போல கடைசி நேரத்தில் இந்த அனுமதியானது வழங்கப்பட்டால் அவர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்படும் எனவும் தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த செய்தி குறித்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த ஜனவரி முதல் மே மாதம் வரை நடைபெறக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டுகளில், அதாவது பல்வேறு மாவட்டங்களில் மஞ்சு விரட்டு, அதாவது எருது விடு விழா உள்ளிட்ட பல்வேறு பெயர்களில் தமிழகத்தில் இந்த ஜல்லிக்கட்டு விழாவானது நடைபெற்று வருகிறது. இதில் தமிழக அரசு தற்போது வழங்கியிருக்கக்கூடிய வழிகாட்டு நெறிமுறைகள் அடிப்படையில் பங்கேற்பவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிடத்தக்கது. மோகன், ஜல்லிக்கட்டு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடப்பட்டிருப்பது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சாமுவேல் எபினேசர்.